ஹாய் guys, நான் தான் நாலேஜ் பேசுறேன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த பாஸ் ஆர் ஃபெயில் ஆர்குமெண்ட் எப்படி செய்ய தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆக்டிவிட்டியா தேவை என்னன்னா ஒரு 3 ஃபீமேல் டு ஃபீமேல் ஒயர்ஸ் ஜம்பர் ஒயர்ஸ், அப்போ எல்இடி என்னன்னு அவுட்புட் காமிக்கிறதுக்காக அப்போ ப்ராசஸ் நான் ராஸ்பி பைப்பிக்கோ யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ யூஎஸ்பி கேபிள், அப்போ ஒரு ஐடி மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஐடி என்னதுன்னா ஒரு இந்த ஐடி தோனி ஐடி. ஓகே, இப்போ நான் தோனி ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ஷன்ஸ் முடிச்சுக்கலாம். இப்போ ராஸ்பி பைப்பிக்கோ ஒரு ரேண்டம் நான் GP0 பின் எடுத்தாச்சு. இப்போ நான் கிரீன் சப்ளை பவர் பின்னில் கொடுக்குறேன். இந்த 3 நான் ஒன்றாவே கனெக்ட் பண்ணிக்கிறேன் முதல்ல. ஓகே, போட்டாச்சு. 3மே GP0 பின், GP1 பின், அப்போ கிரவுண்ட் பின் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ க்ரீன் கலர் GP0 பின், அதை நான் க்ரீன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் GP101 ஃபர்ஸ்ட் பின்னு, அதை நான் ரெட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளோட தேர்டு பின், அதாவது கிரவுண்ட் கொடுத்தாச்சு. ஓகே கைஸ், இவ்வளோ தான் நம்ம கனெக்ஷன்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராமிங் பார்த்து போகலாம். இப்போ தோனி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லைவ்ஸை இன்புட் பண்ணிக்கலாம். என்னதுன்னா இம்போர்ட் மிஷின். ஓகே, ஃபர்ஸ்ட் இது இன்புட் பண்ணி செகண்ட் பண்ணுறோம். இம்போர்ட் யூ டைம். ஓகே, லைவ் பேஸில் இன்புட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ண போகிறோம். இப்போ நான் க்ரீன் எல்இடி பண்ணிக்க போகிறேன். க்ரீன் _LED பண்ணியாச்சு. ஈக்குவல் டு ஓகே, நான் க்ரீன் எல்இடின்னு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மிஷின் டாட் பின் பிராக்கெட்குள்ள ஜீரோ கமா மிஷின் டாட் பின் கேபிட்டல் தரணும், PIN பின் டாட் OUT அவுட். ஓகே, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ரெட் அண்டர்ஸ்கோர் LED ஈக்குவல் டு மிஷின் டாட் பின் டாட் பிராக்கெட்ஸ்குள்ள 1 கமா MACHIN மிஷின் டாட் கேபிட்டல் P பின் டாட் OUT அவுட். ஓகே, நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராமிங் பார்த்தா இருக்கு. இப்போ நம்ம பிளேயர் கிட்ட இன்புட்ஸ் வாங்க போறோம். அதனால பிளேயர் ஈக்குவல் டு இன்புட் பிராக்கெட்ஸ்குள்ள டபுள் கோட்ஸ் என்டர் யுவர் நேம் கொடுத்தாச்சு.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் மார்க் வந்து ஏதோ என்ன வேணா பண்ணிக்கலாம். நம்ம இங்கிலீஷ் மார்க் வாங்க போறோம். இங்கிலீஷ் அண்டர்ஸ்கோர் மார்க் ஈக்குவல் டு இது வந்து நம்ம ஒரு நம்பரா வாங்க போறோம். இப்போ வந்து நார்மலா இன்புட்னு கொடுத்தோம்னா அது வந்து ஒரு எஸ்டிஆர் எடுத்துக்கணும். எஸ்டிஆர் தான் வந்து ஒரு டேட்டா டைப். நம்ம பைத்தான்ல இருக்க டேட்டா டைப் வந்து ஒரு டெக்ஸ்டா தான் எடுத்துக்கும். அது நம்ம வந்து நம்பரா வாங்க சொல்லணும். அதான் இன்ட் பிராக்கெட்குள்ள இன்புட் பிராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸ் என்டர் யுவர் இங்கிலீஷ் மார்க் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சயின்ஸ் மார்க் வாங்க போறோம். சயின்ஸ் அண்டர்ஸ்கோர் மார்க் ஈக்குவல் டு இதுவும் நம்பரா வாங்க போறோம். ஆனால் இன்ட்னு தர போறேன். இன்ட் பிராக்கெட்ஸ்குள்ள INPUT இன்புட் பிராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸ் என்டர் யுவர் சயின்ஸ் மார்க். இதே மாதிரி தான் நம்ம வந்து சோஷியலுக்குமே கொடுத்துக்க போறோம். இப்போ நம்ம சோஷியலுக்கு கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கண்டிஷன்ஸ் தரப்போம். இப்போ என்ன கண்டிஷன் தரப்போம்னா இஃப் ஆர் எல்ஸ் கண்டிஷன் தான். இப்போ இஃப் இங்கிலீஷ் மார்க் இங்கிலீஷ் அண்டர்ஸ்கோர் மார்க் greater than 50 and science underscore mark greater than சரி, நான் கண்டிஷன்ஸ் மார்க் தப்பா பண்ணிட்டேன். ஸ்மாலர் தான் தரணும். ஸ்மாலர் தென் 50 and social underscore mark 50 கோன் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிரீன் வந்து ஆன் பண்ணோம். அதனால green underscore LED டாட் ஆன், அப்புறம் பிராக்கெட்ஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இப்போ எல்ஸ் கண்டிஷன் ZLD ஆஃப் பண்ணணும். Z underscore LED டாட் OFF ஆஃப் பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸ். நெக்ஸ்ட் எல்ஸ் கோல்னு வச்சிடணும். நெக்ஸ்ட் green underscore LED டாட் ஆன் Z underscore LED டாட் OFF ஆஃப். ஓகே, அவ்வளோதான். நம்ம ப்ரோக்ராம் முடிச்சாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, சாஃப்ட்வேர் ரீபோர்ட் ஆயிடுச்சு. இப்போ ரன் தரேன். 4th லைன் யாராவது காமிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் ஸ்பெல்லிங் நான் ராங் பண்ணியிருக்கீங்க. ஹெச் போட மாதிரி வந்திருக்கேன். ஹெச். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு நேம்னு கீழே கேட்குது. இப்போ நான் வந்து ராம்னு தரேன். ராம் இங்கிலீஷ் மார்க்னு கேட்குது. இப்போ நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே எபோ தர போகிறேன். அதனால் வந்து ஒரு 95
99, 96. ஓகே, நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எல்இடியில் வந்து க்ரீன் கலர் லைட் எரியும். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஏதோ ஒரே ஒரு சப்ஜெக்டோட மார்க் மட்டும் கம்மியாக தரப்போகிறேன், அதாவது 50 கம்மியாக தரப்போகிறேன். அதே ராம் தான் என் பேர், ராம். இங்கிலீஷ் மார்க் மட்டும் 45, சயின்ஸ் மார்க் 98, 99. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தப்பான கம்மியான மார்க் கொடுத்தாலுமே வந்து க்ரீன் கலர் இருக்குது. இப்போ நான் கோடிங் என்னன்னா க்ரீன் எல்இடி எல்ஸ்னா க்ரீன் எல்இடி டாட் ஆன்னு கொடுத்துருக்கீங்க, ஆஃப்னு தரணும். ஆஃப் அப்போ வந்து ரெட் எல்இடி ஆன் ஆகணும். டாட் ஓகே கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு நேம் ராம், இங்கிலீஷ் மார்க் வந்து 45, 96, 99. இப்போ வந்து ரெட் கலர் லைட்டிங் எரியுது. ஓகே, செகண்ட் டைம் ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ ஒன்று கடைசி எல்லாமே வந்து கம்மியாக மார்க் கொடுத்து பார்க்கலாம். ரன் பண்ணுறேன். ராம் மார்க் 20, 45, 38 இது கொடுத்தாச்சு. அப்போ ரெட் கலர் லைட் எரியுது. இப்போ கடைசியாக வந்து எல்லாமே வந்து எபோவ் கொடுத்து பார்க்கலாம். ராம் 38, 96, 99. ஓகே, க்ரீன் கலர் லைட் எரியுது. இப்போதான் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.